நான் முதன் முதலாய் எழுதிய காதலிசை. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ விஎன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்து பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அப்படி செட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபார்வர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக லேயரில் வந்துடும். ஸோ இப்போ இந்த லேயரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த கார்னரையும் கரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த மாஸ்க்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு ரெக்டாங்கில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த மொபைல் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டிங்கனாலே போதும். வீடியோ பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுருங்க. ஸோ ஃபோட்டோ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து மொபைல் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு டைம் லைனை ஃபஸ்ட்டில் வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிளண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விஎன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சாங் வந்து யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சாங் ஆட் ஆகிடும். சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு டிக் ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாச்சும் பிளாக் ஸ்க்ரீன்
லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா VN ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வீடியோவை எப்படி VN ஆப்பில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கூட நீங்கள் VN ஆப்பில் வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் VN ஆப்பில் லிரிக்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு டார்க்கன் இல்லைனா மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மல்டிப்ளேன்ற ஆப்ஷனை மட்டும் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நீங்கள் லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணுறதா இருந்தால் சாங்கை ஆட் பண்ணி நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சாங்கை ஆட் பண்ண தேவையில்ல. இந்த லிரிக்ஸ் வீடியோவில் வந்து சாங் வந்து இருக்கும். ஓகேவா? நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இதே போல் நீங்கள் வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய எந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.